வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு மை சேனல். நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் திருச்செந்தூர் வந்திருக்கிறோம். இந்த சரவண பொய்கையை நாங்கள் அழகான மயில்களோடு நின்று கொண்டிருக்கிறோம். மயில் தோகை விரித்து ஆடும் காட்சியினை காண காத்திருக்கிறோம். அது மயில் தோகை விரித்து ஆடுமா என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சரவண பொய்கையில் முருகன் அவதரித்த இடம் என்று சொல்வார்கள். அவர் 6 முகமாக 6 குழந்தையாக இந்த சரவண பொய்கையில் தோன்றும்போது சிவபெருமானிடம் 6 குழந்தையை எப்படி நான் தூக்கி செல்வது என்று பார்வதி தேவி அம்மையார் கேட்டார்கள். அதுக்கு சிவபெருமான் அவர்களை தூக்கி செல்ல 6 கன்னிகள் இப்பொழுது வருவார்கள் என்று 6 கன்னிகள் அந்த குழந்தையை தூக்கி சென்றார்கள். பின் பார்வதியும் சிவபெருமானும் அவர்களோடு செல்லும்போது அவருக்கு 6 முகம் என்ற பெயர் வந்தது. அந்த 6 குழந்தையும் ஒரு குழந்தையாக்கி அவன்தான் முருகன் அப்படி என்று புராணம் கூறுகிறது. இந்த சரவண பொய்கையில் அரசாங்கம் நல்ல முறையில் பராமரித்தால் இன்னும் காட்சி பொருளாக அழகாக இருக்கும் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. இந்த சரவண பொய்கையில் பெயர் பெற்ற இடம் இது. புராணத்தில் வந்த இடம், மயில் தோகை விரித்தாடும் இடம், முருகன் அவதரித்த இடம். இந்த இடம் இன்னும் சிறப்பாக அமைய எல்லா வல்ல முருகனை வேண்டி கேட்டுக்கிறேன். அடுத்த தடவை நாங்கள் குடும்பத்தோடு இந்த சரவண பொய்கையில் வருகின்ற போது இந்த சரவண பொய்கை அழகான காட்சி கண்ணாக இருக்க வேண்டும் என்றது என்னுடைய எண்ணம். அது ஆண்டவன் நிறைவேற்ற வேண்டும் என்று எல்லா வல்ல முருகனை கேட்டு வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம் நேயர்களே.